ஏன் வந்து வீடியோ லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால், அம்மாவுக்கு வந்து நிமோனியா வந்தது. நிமோனியானா நீங்கள் சிம்பிள் டேர்ம்ஸ் சொன்னால் இப்போ இருக்க கோவிட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்களேன். அது 2:30 மணிலாம் ஆகும்போது ரைட் லங் ஃபுல்லாகவே வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சலைன் வந்து நார்மலாக ஏறாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு வெயின்ஸில் வந்து த்ராம்போசிஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அது இல்லாமல் 50-50 தான் சொல்லிட்டாங்க காப்பாற்ற முடியும். ஏன்னா வந்து ரைட் லங் ஃபுல்லாகவே வந்து ஃபங்க்ஷன் சுத்தமாக ஸ்டாப் ஆயிடுச்சு. வாங்க, எதனா இருக்கா? இருக்குப்பா. வெளியே வரீங்களா? பேசுவோம். போகாதீங்க, போதாய் செஞ்சு. சும்மா அழுதுகிட்டே இருக்கு. இருங்கப்பா, போகாதீங்கப்பா, இருங்கப்பா. சிதை இங்க பாருப்பா, விஜயப்பா இதா இருக்குப்பா. கதவு கையில் மண்டிக்கு வந்து பாரு, வந்து பாரு. என்னப்பா சரி இதா உள்ள போ. பேர் என்ன? காலேஜ் விஜயப்பா உங்க பாரு மேல. ஓ மேல போகுது பாரு, மேல போகுது பாரு. பேஷன் அவருக்கு மேலே ஏறுது. சித்திக்கு தெரியுதா? சித்திக்கு தெரியுதா? தெரியல ப்ரோ. அப்பா பாருங்க ப்ரோ, இருங்க. இது நிக்கதே. ஆமா. பேஷன் ரிசல்ட் எங்கேயுமே நடந்தது நான் முன்னாடி வந்தப்ப கூட வேக்குதா? வந்துரு வா வா வா. என்ன சவுண்ட் வருது? என்ன ப்ரோ? அதான் ப்ரோ. என்ன ப்ரோ? ஆனா சவுண்ட் வந்து சில்லின்னு காதல் அடிச்ச மாதிரி. எங்க அப்பா வேற புடிச்சு இழுத்தாங்க போய். இல்ல நான் சும்மா சொல்றேன்னா நைட்ரேஷன் கொடுங்க. என்னப்பா என்ன அங்க இருக்கு? இருக்குப்பா பின்னாடி விக்கி. இங்க ஒண்ணும் இல்லப்பா. இல்ல விக்கி, இது இருக்காது. வாங்கப்பா. யாரோ புடிச்சு இழுக்கறாங்கப்பா. ப்ரோ விக்னேஷ் ப்ரோ அப்படி பேசி பார்க்கலாம் ப்ரோ. அண்ணே ஆனால் இங்கே காலேஜ் விஷயமா இங்கே பார்க்க மாட்டோம், பேசலாம் வந்திருக்கோம். என்ன காலேஜ்ப்பா? இந்த பின்னாடி இருக்கலப்பா, அந்த காலேஜ் சம்மந்தம் பேச வந்திருக்கோம். என்ன பேச வந்திருக்கீங்க? இல்லைப்பா, இப்போ இங்கே நான் உள்ளூரில் விசாரிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி இந்த காலேஜில் கேட்டதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயம் சொன்னாங்க. ஆனால் அது எப்படி அந்த காலேஜை பற்றி நீங்க எதுக்கு என்கிட்ட வந்து விசாரிக்கிறீங்க? அந்த காலேஜை பற்றி இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து. இல்லைப்பா, நாங்கள் ஒரு மேடையிலேருந்து வந்திருக்கோம். இது உங்கள் மூஞ்சிலாம் எதுவும் தெரியாது. நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். லைட் அடிக்கிறது இல்லைப்பா, அது சும்மா தான் இப்போ இது பண்ணிட்டு இருக்கோம். அது சும்மா ஃப்ளாஷ் லைட் தான்ப்பா. ஒன்றும் இல்லைப்பா, இப்போ வந்து இந்த காலேஜ் விஷயம் நாங்கள் ஃபுல்லாக லோக்கலில் விசாரிச்சது வந்து இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அது எப்படின்னு நானும் இந்த பக்கத்தில் அவர் தான் விசாரித்தோம். என்ன மாதிரி எதுவும் தெரியலப்பா. இப்போ என்னன்னா, நாங்கள் விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலேஜில் வந்து ஏதோ ஒரு பொண்ணு இருந்ததாகவும் அந்த பொண்ணு வந்து இறந்து போனதாக சொல்கிறாங்க. ஆனால் 2-3 பேர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமே அந்த காலேஜுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பொருள் இருக்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொருளை பற்றி நீங்கள் இப்போ இங்கே எதுக்கு இங்கே வந்து விசாரிச்சுட்டு என்கிட்ட விசாரிச்சுட்டு இப்போ அந்த காலேஜுக்குள்ளே நீங்கள் என்ன போக போகிறீங்களா? அப்புறம் என்ன வந்து நடந்து தெரியுமாடா தம்பி உங்களுக்கு? அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க ரிலேட்டிவ் எல்லாமே சேர்ந்து காலேஜ் அடிச்சு சுக்குநூறு ஆக்கிட்டாங்க. கடைசியாக அந்த பொண்ணு வந்து போஸ்ட்மார்ட்டம் ஜிஹெச்ல பண்ணும்போது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன வந்திருக்குன்னா, இந்த பொண்ணு எப்படி இறந்துச்சுன்னே தெரிலன்றாங்க. என்ன ப்ரோ இப்படி சொல்கிறது? ஆமா தம்பி, இந்த விஷயம்லாம் தெரியுமா? அந்த பொண்ணு எப்படி இறந்துச்சுனே தெரியல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு எப்படி, அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லை, அந்த பொண்ணு எப்படி இறந்துச்சுன்னு தெரியல. அந்த காலேஜே இழுத்து மூடி இப்போ அந்த காலேஜே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. எங்களோட விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மர்மமான விஷயத்த வந்து தேடி போய் பண்ணுறது தான். அது சம்மந்தமாக தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் வந்திருக்கோம். நீங்க பார்க்குற மர்மம் வேற, இது வர இது ரொம்ப கொடூரமானது தம்பி. உள்ள போனீங்கன்னா உங்க உயிருக்கே இல்லை. இப்போ நாங்கள் உள்ளே போக மாட்டோம். அந்த பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் ஆகி அந்த பொண்ணை மண்ணில் வந்து அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த காலேஜ்ல அமானுஷியமான சவுண்ட் எல்லாம் வருதுடா தம்பி. திடீர்னு ஜன்னல் உடையிறது, டேபிள் தூக்கி மேல போடுறது, அந்த பொண்ணு அழுகுற சத்தெல்லாம் கேக்குதுடா தம்பி. இறந்து போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க அப்பாவுக்கும் இந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை, தகராறு. அது அவங்க அப்பா சொல்ல மாட்டேங்கிறாரு வெளியே. அவங்க அப்பாவுக்கும் மகளுக்கு ஏதோ பெரிய வாக்குவாதம். அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் இந்த பொண்ணு மர்மமான முறையில இதாயிருச்சு. ஒரு 6 மாசம் முன்னாடி அந்த அம்மாவும் அப்பாவும் ஒரு கட்டப்பையில அந்த ஒரு காலேஜுக்குள்ள வந்து போனாங்க. போயிட்டு திருப்பி உள்ள போயிட்டு அதை ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. போகும்போது கட்டப்பை இருந்துச்சு, வெளியே அவங்க வரும்போது கையில கட்டப்பை இல்லை. நான் பார்த்தேன். இதை நீங்க வெளியே யார்ட்டையும் சொல்லிக்காதீங்க. அது என்னவா நம்ம ஊர் மக்கள் 2-3 பேசிக்கிட்டப்போ ஊர் மக்கள் அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது அந்த பொண்ணோட அஸ்தியா இருக்குங்கிறாங்க. அந்த பொண்ணோட அஸ்தியை வச்சா அதோட ஆத்மா சாந்தி அடைகிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணோட பொருள் நகை நட்டு எல்லாமே இருக்குங்கிறாங்க. சரிப்பா, நாங்கள் எது கிளம்புறோம். ரொம்ப நன்றிப்பா, நம்ம விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் எது கிளம்புறோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு இந்த வீடியோ. நீங்கள் இப்போ இந்த லோக்கல்லாம் பேசுறது கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து இந்த இடம் சொன்னதே வந்து அவர் தான். அவர் இந்த மாதிரிலாம் வந்து
இந்த இடத்துல நிறைய பேரலாமல் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்கு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் லோக்கலில் பிடிச்சி சித்திக் மூலிமா அவர்கிட்ட நாங்கள் பேசும்போது தான் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த பொண்ணோட டெத் வந்து இன்னமே வந்து அவங்க எப்படி இறந்தாங்க, அது நேச்சுரல் டெத்தா இல்லை அன்நேச்சுரல் டெத்தான்னு சொல்லிட்டு இன்னமே தெரியல. அது இல்லாமல் அவங்க ஃபேமிலி வந்து ஒரு சில பூஜைலாம் பண்ணி வந்து இப்போ தான் வந்து இந்த காலேஜில் வந்து வச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் சொன்னது நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவங்க வீட்லேயும் வந்து அவங்க ஃபேமிலியும் வந்து அந்த ஆத்மா வந்து அமைதியாக விடலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதனால தான் அந்த ஆத்மாவோட அந்த கடைசி அஸ்தி தான் ப்ரோ, அந்த அஸ்தி கூட இந்த பில்டிங்கில் தான் எங்கேயோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த லோக்கல் நீங்கள் அவர் சொன்னது கேட்டிருப்பீங்க, அங்கே போகவே வேண்டாம், ஏன்னா அந்த கேட்டுக்கிட்டே வந்து நிறைய அமானுஷம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு சில பேர் வந்து அது அஸ்தி கரைச்சதாக பேசிக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து அது கரைக்கவே இல்லை. இல்லை அந்த லோக்கல் அப்படிதான் சொன்னாங்க. அது என்னன்னு தெரியலங்கிறாங்க. ஆனால் அவங்க ஆனால் இந்த இடத்துல பேரண்ட்ஸ் வந்தது விஷயம் உண்மையான சொல்கிறாங்க. ஆமாம் தெரியல. அது இவர் ஒரு மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் நாங்கள் இங்கே இந்த பில்டிங் கிட்ட வந்து கேட்கும்போது இங்கே ஏதோ ஒரு பூஜை நடந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க எதுவும் கொண்டு வந்த மாதிரி இல்லை, இங்கே எதுவும் வச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது நடந்து இப்போ ஒரு 8 மாதம் ஆகிருக்கும். அந்த அன்நேச்சுரல் டெத்து அவங்களோட ஆத்மா வந்து இந்த இடத்துல ஈஸியாக வந்து நோட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உள்ளே போகும்போது நான் காமிக்கிறேன். அந்த கேட் மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி அங்கே ஒன்று இருக்கும். அந்த ஆர்ச்லாம் உடஞ்சி போயிடுச்சு, உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த முள்ளெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கூட ஸ்டார்டிங்லேயே போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் போகிறோம். ஏன்னா இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நான் லோக்கல் சொல்லும் போது எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நாங்களும் ரொம்ப நாள் கழித்து ஒரு புது எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஏன் அப்பாவை கூட்டிகிட்டு வரல, ஏன் வந்து வீடியோஸ் ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் ரீசன் சொல்லிடுறேன் ஏன் வந்து வீடியோ வந்து லேட்டாக அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ், நான் இப்போ ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் ஆட் பண்ணுறேன், என்னோடய அம்மாவோட ஃபோட்டோ. ஏன் வந்து வீடியோ லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு 8 மந்த்ஸுக்கு பிஃபோர் வந்து அம்மாவுக்கு வந்து நிமோனியா வந்தது. நிமோனியானா நீங்கள் சிம்பிள் டேர்ம்ஸ் சொன்னால் இப்போ இருக்க கோவிட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்களேன். அது வந்து லங்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும், சுத்தமாக ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணிவிடும். நான் எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், பி இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அதை நான் என் கண்ணு முன்னாடி பார்த்தேன். ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி வீட்டில் நார்மலாக நைட் என்ன பண்ணுவோம், டின்னர் சாப்பிட்டு அவங்க ரூமில் போய் படுத்து தூங்கிட்டு இருப்போம் இல்லையா. திடீர்னு அம்மாவுக்கு இந்த மாதிரி மூச்சு விடுறதுல பிரச்சனை வந்தது, பிரெத்லெஸ்னஸ் வந்தது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். கரெக்டாக வந்து ஒரு 12 மணிக்கு அட்மிட் பண்ணோம். ஆக்சிஜன் போட்டாங்க. ஆக்சிஜன் போட்டதுக்கப்புறம் வந்து ஸ்டேபிளாக ஆனாங்க. 1 o'clock ஆச்சு, 1:30 ஆச்சு. 1:30க்கு அப்புறம் லங்ஸ் வந்து கிராஜுவலாக வந்து ரைட் லங் வந்து ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால், ரைட் லங் வந்து பிளாக் கலரில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. அதில் மியூக்கஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, சளி இருக்கும் இல்லையா, சளிலாம் வர்றது எல்லாமே வந்து பிளாக் கலர் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க அம்மாவுக்கு தெரியுது அந்த அம்மாவுக்கு வந்து நிமோனியா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா, ரமணா படத்தில் அந்த பேஷண்ட்டை வந்து ரொம்ப பிஸியாக வச்சுருப்பாங்க இல்லையா, அது வந்து நாங்கள் நேரில் பார்த்தோம். நான் படத்தில் பார்த்து இதெல்லாம் வந்து ஃபிக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் நேர்லேயே அப்படி தான் நடந்தது. 1 மணி ஆச்சு, 1:30 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு. 2:30 மணிலாம் ஆகும்போது ரைட் லங் ஃபுல்லாகவே வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. உடனே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 3 மணிக்கு இது பண்ணி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 9 days வந்து அவங்க ஐசியூவில் தான் இருந்தாங்க. அதுக்கு ஏன்னா வந்து ஒரு பாக்டீரியா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த பாக்டீரியாவுக்கு என்ன தான் வந்து நம்ம மெடிசன் கொடுத்தாலும், ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும், இல்லை ஸ்டெராய்ட்ஸ் கொடுத்தாலும், அதுக்கேற்ற மாதிரி அதை மாடிஃபை பண்ணிவிட்டு திருப்பி ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த பாக்டீரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கே 4 days ஆச்சு. 4 daysக்கு அப்புறம் கண்டுபிடிச்சி மெடிசன் கொடுத்து தான் அதுக்கப்புறம் 9th day தான் ஐசியூவில் இருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சலைன் வந்து நார்மலாக ஏறாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு வெயின்ஸில் வந்து த்ராம்போசிஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. த்ராம்போசிஸ் ஏன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஆன்டிபயோட்டிக் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் போட்டு வெயின்ஸ் வந்து அவ்வளோ இஷ்யூ ஆச்சு. டைரெக்டாக வந்து சிரிஞ்ச் மூலிமா மட்டும்தான் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஏற்ற முடியும். அவ்வளோ பிரச்சனையாச்சு. அதனால தான் அப்பா வர முடியல. இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் ப்ரையாரிட்டி எப்படி பார்த்தா, எனக்கு அம்மாவா நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பேன். வீடியோ வந்து அப்புறம் தான். அவ்வளோ இஷ்யூ ஆச்சு. இப்போ தான் அவங்களால கொஞ்சம் நடந்தால் கூட மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். கூட ஒருத்தவங்க இருந்தே ஆகணும். ஏன்னா ரைட் லங் இல்லையா, மொத்தமாக வந்து அதை திருப்பி வந்து லைஃபுக்கு கொண்டு வர ஒரு 10 months எனக்கு பஃபர் டைம் தேவைப்பட்டது. அதனால தான் அப்போ நான் கூட்டிகிட்டு வரல. அந்த 9 நாளும் டெய்லி 9:30க்கு வந்து ரிவ்யூ கூப்பிடுவாங்க, ரிவ்யூ மீட்டிங் மாதிரி. பேஷண்ட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடி எல்லாமே அந்த சினிமாவில் நோட்டில் வந்து சைன் வாங்குவாங்க தெரியுமா, அதெல்லாம் லிட்ரலாக என்கிட்ட வாங்கினாங்க. மேஜர் ப்ரொசீஜர் பண்ணணும், கண்டிப்பாக சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் 50-50 தான் சொல்லிட்டாங்க காப்பாற்ற முடியும். ஏன்னா வந்து ரைட் லங் ஃபுல்லாகவே வந்து ஃபங்க்ஷன் சுத்தமாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அவங்களோட எக்ஸ்ட்ரீட் வந்து எல்லாமே பிளாக் ஆச்சு, மியூக்கஸ் சளி வந்து பிளாக் ஆச்சு, எல்லாமே இதாகிடுத்து. அதுக்கப்புறம் அந்த 9th day அதுக்கப்புறம் தான் அவங்க நார்மலாகவே ஆனாங்க. உங்களுக்கு தெரியும், வீட்டில் அம்மா அப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நிம்மதியே இருக்காது.
எடிட் பண்ண முடியாது. எடிட் பண்ணாலும் ஹெட்செட் போட்டு தான் எடிட் பண்ணணும் இல்லையா. அவங்களுக்கு திடீர்னு வந்து பிரெத்லெஸ்னஸ் ஆச்சுன்னா பக்கத்துலேயே இருக்கணும், கூடயே இருக்கணும். நான் இல்லாட்டி அப்பா இருக்கணும். ஒன்று நான் ஷூட்டிங் வந்தால் அப்பா அங்கே இருக்கணும், இல்லாட்டி அப்பா எதனா ஒர்க் போனால் நான் வீட்டில் இருக்கணும். எடிட்டும் நிம்மதியாக பண்ண முடியாது. அது உங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த இஷ்யூ இருந்தது, அதனால தான் வந்து நான் அப்பாவை வந்து ஷூட்டிங்க்கெலாம் கூட்டிகிட்டு வர முடியல. இப்போ வந்து ஷீ இஸ் ஹெல்த்தி அண்ட் சவுண்ட். அதனால் கிராஜுவலாக வந்து அப்பா வந்து வீடியோஸ்குள்ளே கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கோம். அதனால தான் வீடியோஸ் வந்து லேட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பேஷனுக்காக மட்டும்தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அதுலேயும் இந்த கண்டென்ட்டில் இருக்கவனுங்களே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு கைஸ். இங்கே இங்கே எதனா புதுசாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சாவே இங்கே இருக்கவங்க எல்லாமே நம்மளை அடிக்க ஆரம்பிப்பானுங்க. See, I don't smoke, nor do I drink, but I'm a teetotaler. நானே அப்படி இருக்கேன்னா என்னை வளர்த்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எதுக்கு கைஸ் அப்பா வந்து இந்த மாதிரி நம்ம ஷூட்டிங்கு கூப்பிட்டு வர்றது? யார் வீட்லேயும் வந்து அலோ பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பேய் வீடியோ எடுக்க போகிறோம், அன்டைமில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய சேஃப்டிக்கு தான் அப்பா இல்லை, ஒன்று நான் வந்தால் நீ வீடியோ எடுக்க போ, இல்லாட்டி நீ வீடியோ எடுக்க போகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த கண்டென்ட்லேயே தான் இவனும் கோஸ்ட் கண்டென்ட் தான் மேக் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன சொல்லி வச்சுருக்கான்னா, இங்கே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்டலாம் என்ன சொல்லி வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னால், நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து குடிக்கிறோம். நான் ஒரு இடத்துக்கு கொலை பண்ண போவோம் தெரியுமா, அந்த இடத்துல கொலை போகும்போது நானும் என் அப்பாவும் சேர்ந்து குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சுருக்கான். எனக்கும் சித்திக்கும் எனக்கு பரவாயில்ல, நாங்களாம் ஒரே ஏஜ், நாங்களாம் ஓகே இந்த மாதிரி சொன்னால் எதனா கண்டுக்க மாட்டோம், சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் அப்பா என்ன பாவம் பண்ணார், ஒரே ஒரு இது சேஃப்டிக்காக கூட வந்தார். அவர் மனத்தையும் வாங்கி எல்லாத்துக்கிட்டையும் என் கேரக்டர் அசாசினேட் பண்ணி இந்த மாதிரி சொல்லி ஒருத்தனுக்கும் நான் இவன் சொன்னதுனால எல்லாத்துக்கிட்டையும் போய் நான் இல்லைங்க நான் பண்ணலங்க, இது நான் பண்ணலங்க, இல்லைங்க அப்படி பண்ணலங்க, எதனா ஃபோன் எனக்கு வந்துச்சுனாவே இன்றைக்கி என்னடா இளவு எடுத்துகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபோன் எடுக்கிற மாதிரி ஒரு 8-7 மாதமாக ஆகிடுச்சு. அதனால தான் நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் நான் ஐசோலேட் பண்ணிட்டேன். நான் அவங்க யார் போகிற இடத்துக்கும் நான் போக மாட்டேன். போனாவே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது. நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் போகிற இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க அங்கே போய் வீடியோ எடுங்க, இங்கே போய் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க எங்களுக்கு தான் தெரியும் பின்னாடி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. போகிற இடத்துக்குலாம் போய் வீடியோ எடுக்க முடியாது கைஸ். அப்படி சப்போஸ் நாங்கள் வீடியோ எடுத்து போட்டால் அது வேறு மாதிரி இஷ்யூவில் போகுது. எல்லாத்துக்கிட்டையும் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி நான் சொல்லலை, அவங்க சொல்லலை, இது சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சித்திக்கு நான்லாம் வந்து சும்மாலாம் வந்து டீம் சேரல கைஸ். நாங்களாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் மட்டும்தான் வந்து டீமாக சேர்ந்தோம். எனக்கு சித்திக்கு இது வரைக்கும் எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், இவர் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் ஒருத்தர் சொன்னார், என்னென்னு நீலாம் இதுக்கடா வீடியோ பண்ணுற, உனக்கு தான் வியூஸே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொன்னார். ஒருத்தர் சொன்னார், நீலாம் இதுக்கு வீடியோ பண்ணுற, உனக்கு தான் வியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் நாங்கள் டீம் மெம்பர்ஸ் ஆனோம், அப்படி தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். என்னடா எல்லாமே இப்படி சொல்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி டீம் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பிரச்சனை கைஸ். இதெல்லாம் பேஷன் இல்லாட்டி, உங்களை பேஷன் ட்ரைவ் பண்ணாட்டி இதெல்லாம் பண்ண முடியாது. பின்னாடி நிறைய போயிட்டுருக்கோம். எதுக்கு பதில் சொல்லணும், எதுக்கு பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இந்த மாதிரி கூட போய் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணால் தானே, கொலாபரேஷன் எதனா பண்ணால் மட்டும் தானே இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு தெரியும், நான் 1.5 years ஆச்சு நான் யார் போகிற பிளேஸ்க்கும் போகிறதில்ல, நான் கொலாபம் பண்ணுறதில்ல. ஏன்னா பின்னாடி இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, அதனால தான் நான் கொலாபம் பண்ணுறதில்ல. எங்களை இப்படி இந்த மாதிரி குடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொன்னா இல்லைங்களா, அவனை நான் டேரெக்டாக சேலஞ்ச் பண்ணுறேன். நாங்கள் குடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மற்றவங்ககிட்டலாம் போய் நீ சொல்லிட்டு இருக்க, நீ அவ்வளோ கஷ்டப்படுற, என்னோட கோஸ்ட் ரைட்டர்ஸ் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஐடி இருக்குது, டேக் பண்ணு, சித்திக்கு இருக்காரு, என்னோட அப்பாவோட சேனல் இருக்குது, 3 பேரையும் டேக் பண்ணி நான் குடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்தனா எப்படி நீ வீடியோ எடுத்துருப்பேன். ஏன்னா உன்னோட வேலையை அப்படி தான் 3 சீட் வேலை பார்க்குறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டிருக்கேன். எல்லாமே உன்னை பற்றி அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 2 பால்ஸ் மாதிரி இருக்கும், நீ தொட்டு பார்த்தா உனக்கு தெரியும். உனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஆம்பளை அப்படின்னு சொன்னால் போக விட்டு பின்னாடிலாம் எவனும் பேச மாட்டான். இஃப் யூ ஹவ் பால்ஸ் டூ அப்லோட் அ வீடியோ ஆஃப் அஸ் ஹேவிங் சோ கால்ட் யோர்ஸ் ஃபன். புரியுதா? நான் பயந்து போகிற ஆளுலாம் இல்லை. ஐயோ இவங்ககிட்ட போனால் யூடியூப்பில் எப்படி ஆயிரும், யூடியூப் மயிராகுது, யூடியூப் போச்சுன்னா திஸ் இஸ் நாட் மை ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஓகே, தப்புன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் தட்டி கேட்பேன். அது யாராக இருந்தாலும் சரி. பண்ணாத தப்புக்கெலாம் நான் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இது மட்டும் இல்லை கைஸ், நிறைய பிரச்சனை நான் சொல்லிகிட்டே இருந்தால் டைம் போயிட்டே இருக்கும். இப்போவே வந்து 15 நிமிஷம் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுதான் வந்து இஷ்யூ. இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கிறதுனால தான் நான் அப்பா வந்து, ஏன்னா நான் வந்து அசிங்கப்பட்டால் பரவாயில்ல, ஏன்னா சேஃப்டிக்கு என்ன பையன் போகிறான் அவங்க சேஃப்டிக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா விட மாட்டாங்க தனியாலாம் போய் வீடியோ எடுக்கணும், யார் வீட்லேயும் சித்தி வீட்லேயும் விட மாட்டாங்க, யார் வீட்லேயும் போய் வீடியோ எடுக்கணும்னா விடலாம் மாட்டாங்க. அதனால தான் எங்கள் அப்பா கூட வந்தார். என் கூட வந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் எல்லாத்துக்கிட்டையும் போய் இந்த மாதிரி அசிங்கம் பையனும் அப்பாவும் சேர்ந்து உட்காந்து குடிச்சிட்டு எப்படி அவனுக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல கைஸ். நீ ஆம்பளையாக இருந்தால் நீ அப்லோட் பண்ணுற வீடியோவை, நான் குடிச்சிருந்தா நீ இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறதுக்கு நீ வீடியோ எடுக்கிறல்ல, நீ அப்லோட் பண்ண வீடியோவை பார்ப்போம். என்னோடய ஐடியாவும் டேக் பண்ணு, சித்திக்கு இருக்காரு, என்னோடய அப்பா சேனலோட ஐடி இருக்குது, டேக் பண்ணு, எங்கள் சப்ஸ்கிரைபர் முன்னாடியே சொல்கிறேன், நீ டேக் பண்ணு.
நான் எதுவுமே ரிட்டைலைட்லாம் எதுவுமே பண்ணல கைஸ். அவனை போய் நான் இது பண்ணணும், ஏன் இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பேசல. ஆனால் வந்து இவன் எங்களை பற்றி சொன்னான் இல்லையா, எங்கள் கேரக்டர் பற்றி நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், ஏன்டா இந்த மாதிரிலாம் போய் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா வந்து அவனுக்கு மரியாதை கொடுக்கலைங்க கைஸ். நான் அவன் வரும்போது நாங்கள் எந்திரிச்ச அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா அவனுக்கு ஏதோ இருக்கும் போல் இருக்குது. சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நாங்கள் சொன்னால் நீங்கள் நம்பவும் மாட்டீங்க. நான் சொல்கிறது கூட இப்போ உங்களுக்கு தெரியுமா, நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. நான் உங்கள்கிட்ட வந்து பேச முடியாது அந்த தைரியத்தில் மட்டும்தான் இவ்வளோ கீழே தேர்ட் ரேட்டராக போய் இவ்வளோ எவனையுமே நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு தேர்ட் ரேட்டர் கேரக்டர் நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். இப்படிலாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் 2 நிமிஷம் கூட நான் பேசுனதில்லை கைஸ். அவன் ஃபேஸை பார்த்து நான் 2 நிமிஷம் கூட பேசுனதில்லை. இவனோட கேரக்டர் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்களா. நான் ஒருத்தருக்கு கொலாபுக்கு போவேன் தெரியுமா, காரை நிறுத்திட்டு நானும் அப்பாவும் போகிறோம். கேட்டுக்கிட்ட அங்கேருந்து ஒருத்தர் ஓடி வர்றாரு. ஓடி வந்து ஓகே பரவாயில்ல, நம்மளை வெல்கம் பண்ண இவ்வளோ அவர் அங்கேருந்து கேட்லேருந்து கதவுலேருந்து கேட் வரைக்கும் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வந்து சொல்கிறாரு, உள்ளே இந்த மாதிரி ஒரு சனியை உட்காந்துருக்கு, அந்த சனிகிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னா பார்த்தீங்களா, எங்களை பற்றி இந்த மாதிரி கேரக்டர் அசோசியேட் பண்ண பார்த்தீங்களா. அவன் உள்ளே இருந்தான், அங்கே ரூமில் இருக்கவர் உள்ளே வந்து அங்கே வெளியே வந்து சொல்கிறார், இந்த மாதிரி அவன் உள்ள ரூமில் இருக்கான், அவங்ககிட்ட எதுவும் பேச்சு வச்சுக்காதீங்க, அவன் கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறடா, ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரி இருக்கும், அதனால டேக் இம் அவுட் ஃபார் காஃபி அப்படின்னு சொன்னார். கஃபே கூப்பிட்டு போய் காஃபியும் வாங்கி கொடுத்தேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால. இவ்வளவும் பண்ணியும் என்னையும் எங்கள் அப்பாவை பற்றியும் இந்த மாதிரிலாம் எல்லாத்துட்டையும் போய் சொல்லி வச்சுருக்கான். இதுக்கு மேலே நான் ரிட்டைலைட்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. இதை புதுசாக வரவங்களை யார் தடுக்க நினச்சாலும் அவங்க லைஃப்பில் யூடியூப் ரொம்ப நாள் பண்ண முடியாது இல்லையா, எப்படியும் வெளியே தான் வேறு எதுனா பார்த்து தான் போயிட்டுருக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு கேவலமான கேரக்டரை மீட் பண்ணிட்டேன் என்னோடய லைஃப்பில். அவன் இந்த யூடியூப் விட்டுட்டு வேறு இதுக்கு போவான் இல்லையா, அங்கே என்ன மாதிரி இவனோட மோசமான கேரக்டர் அவன் கண்டிப்பாக மீட் பண்ணுவான். அது மேலே இருக்க பார்த்து பாரு, நான் ரிட்டைலேட் பண்ணுவோம், அவங்ககிட்ட போய் சண்டை போடணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. எதுக்கு இதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு, எனக்கு நிறைய வேலை இருக்குது. இப்போ வந்து பாஸ்கர் வந்து அவர் வந்து காலேஜ் முடிச்சிட்டாரு. காலேஜ் முடிச்சுட்டு அவர் லைஃப்பில் நெக்ஸ்ட் இது வந்து அவர் ஜாப்க்குலாம் போனோம் இல்லையா, அதனால தான் அந்த பாஸ்கர் வந்து, ஏன்னா நாங்கள் எப்போ வேணால் கூப்பிடுவோம், அவரால் வர முடியாது அப்படின்னு சொன்னனால தான் பாஸ்கர் நான் கூப்பிடல. ஒரு 6 மந்த்தாக வந்து பாஸ்கர் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். ஏன்னா எங்கள் 2 பேர் போனாலும் நிறைய இடத்துல வந்து நிறைய வந்து பேரனாமல் ஆக்டிவிட்டி நடக்குது, எங்களால் ஹோல்ட் பண்ண முடியல. ஒன்று சிட்டிக்கு ஆகுது இல்லை எனக்கு ஆகுது. அதனால் புதுசாக இன்னொரு ஆளை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை தான் கூப்பிட்ருக்கேன். ஐ வில் ட்ரை டு இன்கார்பரேட் அப்பா இன் அப்கமிங் வீடியோஸ். அவ்வளோதான் கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுவே நிறைய பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்பாட்ட கேட்டுடலாம், கேட்டுட்டு இங்கே நம்ம லொக்கேஷன் போக ஆரம்பிக்கலாம் கைஸ். விக்னேஷோட அப்பா பேசுகிறேன். விக்கி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் என்னென்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு. மிஸ்ஸஸ் வந்து ஹெல்த் ப்ராப்ளம் ஆனதுனால நான் கூடவே கண்டினியூ பண்ண வேண்டியதாக போச்சு. அவன் கூடவே ஹெல்ப்புக்காக ஒன்று நான் அங்கே இருக்கணும், இல்லை விக்னேஷ் இருக்கணும். அதனால தான் என்னால் வர முடியல. அது இல்லாமல் விக்னேஷுக்கு வரும்போது இது நிறைய இஷ்யூ ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் நான் கூட இனிமேல் வரலான்னு வந்திருக்கேன், சேஃப்டிக்காக. ஃபைனலாக நான் உங்களோட விஷயம் ஷேர் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, நான் ஒரு சில கமெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், விக்னேஷ் சேனலும் சரி, என் சேனலில் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வருது. இப்பயும் சொல்கிறேன் கேஸ், நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சின்ன சேனல் பெரிய சேனல் மாதிரி நீங்கள் பிரித்து பார்க்காதீங்க. கொடுக்குற விஷயத்தை கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எப்படி கேப்சர் பண்ணுறோன்னு பாருங்கள். மற்ற சேனலை விட இந்த சேனல் எப்படி காட்டுறாங்கன்னு இது சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் பிரித்து பார்த்து கற்றுக்கோங்க. சின்னது பெருசுன்னு பிரித்து பேசாதீங்க. இந்த விஷயத்தை தான் சொல்லிக்கு வரேன். ஏன்னா ஒரு சில விஷயம் போகும்போது இங்கே இவர் போனால் நல்லா இருந்திருக்கும், அங்கே அவர் போனால் தான் இப்படி எடுத்துருப்பாருன்னு சொல்ல வரீங்க. ஸோ நாங்கள் கொடுக்குற விஷயத்த கண்டென்ட்டாக பாருங்கள். இது மாதிரி பிரித்து தரதரமாக இது மாதிரி விஷயம் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நான் கூட பரவாயில்ல, விக்னேஷ் ரொம்ப கஷ்டப்படுறாரு. லொக்கேஷன் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அந்த லொக்கேஷனுக்கு அப்புறமேல அங்கே போய் எடுக்க முடியுமான்னு விஷயம் செக் பண்ணணும். எடுக்க முடிஞ்சால் அங்கே என்னென்ன விஷயம் நடந்திருக்குன்னு அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுக்கணும். அப்புறம் அங்கே அலுவல் கிடைக்குமா கிடைக்காதான்னு போலீஸ் விஷயம் எவ்வளோ விஷயம் இருக்குது கேஸ். ரத்த சிந்திலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு சில வீடியோ எனக்கு அடிப்போடுது, எவ்வளோ காயங்கள்லாம் உள்ள அவ்வளோ விஷயம்லாம் இருக்குது. எனக்கு விக்னேஷ் எல்லாத்துக்கும் சேர்த்து இது இல்லாமல் இங்கே நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் எங்களால் வீடியோ எடுக்க முடியாது. பட் ஆடியன்ஸாக பார்க்குறீங்க, ஒவ்வொருத்தரும் எல்லா சேனலும் பார்க்கக்கூடியதாக இருக்கீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கொடுக்குற கண்டென்ட்டை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. பெரிய சேனல் சின்ன சேனல் பிரிக்காதீங்க. இவங்க பேர் அவங்க பேர் யூஸ் பண்ணி எங்களை வந்து நீங்கள் ரொம்ப தாழ்த்தி பேசாதீங்கன்னு சொல்ல வரேன். ஸோ இதான் நான் சொல்லிக்கிறேன். மேக்ஸிமம் இதுக்கு மேலே எல்லா ஃப்ரைடேயும் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் கைஸ். ட்ரை பண்ணுறேன் இல்லை, கண்டிப்பாக வீடியோ வரும். நிறைய புது பிளேசஸ்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 100 பிளேசஸ்லாம். இதுவுமே இப்போ போகிற காலேஜுமே அதே மாதிரி ஒரு புது காலேஜ் தான். இங்கே நிறைய பேரனாமல் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது லோக்கல் சொன்னது உங்களுக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த வீடியோ கிளிப் போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ. லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இந்த கார்டெல்லாம் தாண்டி தான் லொக்கேஷனுக்கு போகணும். லொக்கேஷனுக்கு உள்ளே போகலாம். ப்ரோ பார்த்து ப்ரோ, 2 பேரும் அவங்க 2 பேரும் அவங்க பின்னாடி வராங்க. ஒரு 360 டிகிரி இது காமிச்சிடுறேன் உங்களுக்கு, இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்து தான் போய் ஆகணும். ரோடு ரொம்ப தூரத்தில் இருக்குது, தெரியுதுங்களா லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
ப்ரோ மழை வர மாதிரி இருக்குது ப்ரோ கைஸ், மழை வர மாதிரி இருக்குது ப்ரோ. பயமாக இருக்குது ப்ரோ இது உள்ளே போகிறதுக்கு. காலேஜே தெரியலையே ப்ரோ, தூரமாக இருக்கிற வரைக்குமே. பில்டிங் எங்கே இருக்குது காலேஜ் தெரியல. என்ட்ரன்ஸ் சவுண்டு வந்து சித்தி சவுண்டு வந்து தானே? ஆமாம், பேக் சைடு சவுண்ட் வந்ததா ப்ரோ? எனக்கு கேட்டுச்சு, உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையா? வந்தது உங்களுக்கு பின்னாடி தான், என் பின்னாடி. காலேஜே வரல. யாருன்னா இருக்கீங்களா? மனுஷங்க நான் குடிக்க யாருன்னா வந்திருக்கீங்களாண்ணா? மனுஷன் சவுண்டு மாதிரி தான் கேட்டுது. யாரோ ஓடுறாங்க, தெரியுதா? கேட்குதா? ஓடுறாங்க தான் ஓடுறாங்க, யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க பின்னாடி. நான் மனுஷன் யாருன்னா இருக்கீங்களா? நான் ப்ரோ போகலாம் ப்ரோ, இங்கே நிட்டுங்க, டைம் ஆகும். சரி, இது என்னது? சவுண்ட் வந்து கேட்டேன். மரத்துக்கிட்ட யாருமே இல்லையே. இங்கே தான் இப்போ சவுண்டு கேட்டுச்சு. சுற்றி கேட்டுச்சு தானே இந்த இடத்துல? நான் யாருன்னா இருக்கீங்களா? ப்ரோ மேலே இருந்து ப்ரோ என்ன கைஸ் உங்களுக்கு சவுண்ட் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எங்களை யாருன்னா ஃபாலோ பண்ணுறீங்களா? வேண்டாம் ப்ரோ, அப்பா பக்கத்துலேயே. கைஸ் ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஷூட்டிங்க்கு வராரு. ப்ரோ கேட்டுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இது ப்ரோ எங்கே ப்ரோ போயிட்டே இருக்கு ப்ரோ? கேட் எங்கே இருக்கு? வேறு ரூட்டில் வந்துட்டாங்க ப்ரோ. காலேஜ் லொக்கேஷன் பார்த்தா வந்துடுங்க. இந்த மாதிரி வந்துட்டுமா? ப்ரோ அவர் கூப்பிட்டு வந்துருக்கணும் ப்ரோ. நீங்கள் கைஸ் உங்களுக்கு தெரியுதா? போகிற வரைக்கும் போயிட்டே இருக்கு இந்த வே வந்து. கைஸ் அப்பா ஒரு 1.5 years கழிச்சு ஷூட்டிங் வராரு. கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறாரு கேமரா முன்னாடி வச்சோடனே. ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஒரு 2 ஷூட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று கேட்டது தானே? ஆமாம் ப்ரோ ஏதோ ஃபாலோ பண்ணுறானுங்க ப்ரோ. ஃபாலோ ஓடுற மாதிரி தான் இருக்குது. ஓடுற சவுண்டு கரெக்டாக கேட்குது. வேறு ஓடுற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எதுவும் படலையா? சவுண்டு கேட்டது எங்களுக்கு. சவுண்டு கேட்டுச்சு. ப்ரோ மனுஷன் சொன்னேன். ஒரு சவுண்ட் கண்ணு கேட்குது தெரியுது. ப்ரோ இந்த மரம் அடிச்சு ப்ரோ. சரி இங்கே வேண்டாம் ப்ரோ. ஆரம்பத்தில் ஃபாலோ பண்ணாமல் தெரிஞ்சு ப்ரோ. ஆனால் இப்போ நடக்கிற ஆக்டிவிட்டிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது ப்ரோ. யாருமே இல்லாமல் மரம் மட்டும் அடிக்கிட்டு இருக்கு. ஆனால் சவுண்டு கேட்குது. ஒரு செகண்ட் சவுண்டு கேட்குது. ஓடுற கேட்டுச்சு ப்ரோ எனக்கும். சரி வாங்க ப்ரோ. காலேஜ் என்ட்ரன்ஸ்லேயே நம்ம எப்படி இருக்குது? ரைஸ் அது போயிட்டே இருக்கு. ப்ரோ கேட் வந்துருச்சு ப்ரோ. அது ப்ரோ அந்த பில்டிங்கா ப்ரோ? சின்னஸாக இருக்குது பில்டிங் கிட்ட ஹைட் இல்லை ப்ரோ. ரைஸ் உங்களுக்கு தெரியுதா இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு? இங்கே பாருங்கள். இங்கே பாரு. என்னப்பா சித்தி ரொம்ப சித்தி வேற நிற்கிற மாதிரி இருக்கு. எங்க அப்பா கரெக்டாக அப்பா பார்த்துருக்காரு. அங்கே ஏதோ ரூம் மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல முன்னாடி தெரியல? இந்த இடத்துலயா? இந்த இடத்துல ரூமுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்க? யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு. ஆள் நிற்கிறாங்க. ஆள் மாதிரி தான் இருக்கு. அது என்னன்னு தெரியல. கன்ஃபார்ம் ஆள் செக் பண்ணிட்டு போகலாம் ப்ரோ. ஆள் எனக்கு ஒன்றும் தெரியல. கேமரா எதுவும் கேப்சர் ஆகல ப்ரோ. நைட் விஷயம் ஆச்சா? இப்போ பார்த்துட்டு வெளியே உள்ள மூவ் ஆன மாதிரி இருந்தது. எங்க எட்டி பார்த்துட்டு இப்போ இந்த பக்கம் வெளியில வந்துட்டு நான் கூட சொன்னேன்ல நைட்டு திருப்பின உள்ள மூவ் ஆன மாதிரி இருந்தது. யாரா இருக்கீங்களா? சத்தியமா ஆளா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ப்ரோ. யாரா இருக்கீங்களா? ப்ரோ சவுண்ட் கேட்டது ப்ரோ. சத்தியமா கேட்குது ப்ரோ. எங்கேருந்து வருதுன்னே தெரியல சவுண்டு. இந்த இடத்துலையா ப்ரோ? இங்கே தான் ப்ரோ இதுதான் ப்ரோ கேட்டே இல்லையா ப்ரோ? இதுதான் கேட்டுங்க பாருங்க. ஒரு நிமிஷம்
பில்லர் மட்டும் இருக்கு, பில்லர் மட்டும் தான் இருக்கு. கேட் இல்லையே ப்ரோ. கேட் இல்லை ப்ரோ. இதான் entrance. காலேஜ் என்ன ப்ரோ இருக்கும் ப்ரோ? இதான் ப்ரோ. வந்து வா வா வா. என்ன சவுண்ட் வருது? என்ன ப்ரோ? வினேஷ் ப்ரோ தயவு செஞ்சு வாங்க ப்ரோ. ப்ரோ எதுவும் இல்லை ப்ரோ அங்கே. சவுண்ட் வந்தது என்ன? என்ன நடக்குது ப்ரோ? ப்ரோ யாரும் ப்ரோ இருக்காங்க. இங்க பாருங்க ப்ரோ, அவர் புதுசா வந்திருக்கா ப்ரோ. அவர் தான் பயப்படுறாரு, நீங்க எதுக்கு ப்ரோ பயப்படுறீங்க? இல்ல இப்போ சவுண்ட் வந்தது என்ன? சவுண்ட் ப்ரோ நம்ம கேட்காத சவுண்டா ப்ரோ இதெல்லாம்? டாக்டர் டிஃப்ரெண்டா இருக்கு. நான் என்ன சொல்றேன் புரியுதான் கேட்கலாம். ஆமா, ப்ரோ காலேஜே வரல. இது ஒரு ரோடு இப்போதான் என்ட்ரி ஆயிருக்கோம். என்ட்ரி இடத்துல இப்படி இருக்கு. வரதுக்கு முன்னாடி பில்டிங்குள்ள ஒரு ஆக்டிவிட்டி தெரியும்னா அது ஒரு பில்டிங்குள்ள போய் இந்த மாதிரி எதுனா ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம இன்னும் என்ட்ரி ஆகவே இல்லை. என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கு. ப்ரோ இறங்குறோம், வண்டி காலை பார்க் பண்ணிட்டு வரோம், பேசிட்டு இருந்தோம். கேமரா ஆன் பண்ணிட்டு எடுத்துன விஷயம் இன்ட்ரோ பேசுகிறோம். என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 200 மீட்டர் கூட வந்துருக்க மாட்டோம் ப்ரோ. இந்த ஆக்டிவிட்டி நான் சொல்கிறது புரிஞ்சு. எப்போவும் நம்ம பில்டிங் சம்மந்தப்பட்ட போகும்போது தான் நம்ம எதாவது ஆக்டிவிட்டி. ஆமாம் ப்ரோ. இது என்ட்ரன்ஸ் வந்து யாரை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. இப்போ கேட்டு வந்து சவுண்டு பார்த்தீங்கன்னா இல்லையா? என் பக்கத்து ப்ரோ அவர் புதுசாக வராரு ப்ரோ. நீங்கள் ஏன் அவர் கூட சேர்ந்து வரீங்க? அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன் ப்ரோ. இது வந்து உமன் ஆக்டிவிட்டியா இல்லை வேறு ஏதாவது நான் ரூம்ல தெரியல ப்ரோ. ப்ரோ. கேட்கலாம் ப்ரோ. நான் அந்த ரூம்ல யாரா இருக்கீங்களா? நான் தப்பு பண்ணுற மாதிரி தெரியல இந்த ரூமை பார்த்தா கூட. கீழே பார்த்து வாங்க. நான் அந்த ரூம்ல யாரா இருக்கீங்களா? உள்ளே வரலாமாண்ணா? அண்ணா ஆனால் நாங்கள் இந்த மாதிரி நான் ஒரு சின்ன ஷூட் எடுக்க வந்திருக்கோண்ணா. யாராச்சும் மனுஷனா இது பண்ணுங்க சார், பேசுங்க தயவுசெய்து. யாரும் இல்லை ப்ரோ. அப்புறம் எப்படி தெரிஞ்சுது? எட்டி பார்த்துட்டு உள்ள போனாங்க. காலேஜ் மாதிரி இல்லை ப்ரோ. இது என்ன ரூம் ப்ரோ? நம்ம 2 பேருமே தான் பார்த்தோம். இல்லை 2 பேருமே பார்த்தோம். பார்த்தது லைட்டு கரெக்டாக திரும்பணுன்னே காணோம். உள்ளே போயிட்டு மாதிரி இருக்கு. இது என்ன இல்லை எங்கே என்ன இருக்குமா? இருங்க பார்க்கலாம். பார்த்து இது உள்ளே போய் பாரு. சும்மா இல்லை இல்லை பார்க்க யாரா இருக்கீங்களா? வேணாம் ப்ரோ, உள்ள போகணும். இல்லை நான் போய் பார்க்குறேன். இருங்கப்பா நான் போ. இரு யாரா இருக்கீங்களா? இருங்க என்னது இப்படி சவுண்டு வருது? என்ன சத்தியமா யாரா இருக்கீங்களா? தேவையில்ல வேலை ப்ரோ. இது யாருமே இல்லை சித்தி. சவுண்டு மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு. சவுண்ட் பார்க்குறோம்ப்பா. ப்ரோ நானும் அப்போ இங்கே தான் ப்ரோ பார்த்தோம். போய் சொல்லு ப்ரோ. பார்க்குறோம் பக்கத்துல கம்மி சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் அங்கே பாருங்க ப்ரோ. என்ன இருக்காங்க? என்ன இருக்கு அந்த சைடு? யாரும் இல்லையா ப்ரோ? ப்ரோ ஃபுல்லாக காடு ப்ரோ. இதுதான் இந்த ரூம்ல யாரா எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கீங்களா? என் கூட பேச முடியுமா? நீங்க இறந்து போனது எப்படி அன்நேச்சுரல் டெத்தா நேச்சுரல் டெத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. நான் சொன்னேன்ல. ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ. ப்ரோ இங்க பாருங்க. லோக்கல் சொன்ன சித்திக்கு லோக்கல் சொன்னாங்க. ஓகே, எதுக்கு சித்திக்கு இப்படி பயப்படுற? ப்ரோ இதோட பேரனாலிட்டி நான் பார்த்துருக்கோம் ப்ரோ. இது வெறும் சத்தம் தான் ப்ரோ. நம்ம எவ்வளோ ஒவ்வொன்றா பார்த்துருக்கோம். சரி கேர்ஃபுல். இன்னும் போக வேண்டாம் அந்த மாதிரி இடத்துக்கு கொஞ்சம் போகக்கூடாது. வேண்டாம் வாங்க. கவர்மெண்ட் கவர் பண்ணலாம். பின்னாடி வாங்க ப்ரோ. அவர் நடுவில் விட்டு பின்னாடி வாங்க. முன்னாடி என்ன ப்ரோ சொல்கிறீங்க? சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ. இந்த டைம் எனக்கு எதாவது ஆகும்னு நம்ம நம்பிக்கை எனக்கு தெரியும். எனக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்பாவுக்கு உங்களுக்கு ஏதாவது நடக்க போகுது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? நான் ஒரு விஷயம் பார்க்குறேன். அது சம்டைம்ஸ் அப்பா கணக்கு படுது. சரி 2 பேர் இருக்குன்னு பக்கத்தில் சவுண்டு கேட்குது ப்ரோ. உங்கள் பேர் தான் ப்ரோ இருக்குது. அது என்ன ப்ரோ வேலை? கையை விட்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அப்படிதான் இருந்தது. அப்பா கவனிக்க நான் கவனிச்சேன் ப்ரோ. அப்பா உங்களை பார்த்துட்டு இருந்தாரு ப்ரோ. எனக்கு அந்த ஃபோட்டோ தான் செக் பண்ணி ப்ரோ. ஆனால் சவுண்டு வந்து சிலின்னு காதல் அடிச்ச மாதிரி. ப்ரோ காலேஜ் என்ட்ரன்ஸ் ப்ரோ. காலேஜ் எங்க இருக்குன்னு தெரியல ப்ரோ. விளையாடுறீங்களா நீங்க 2 பேரும்? அவர் புதுசு ப்ரோ. 1.5 வருஷம் ஆச்சு ப்ரோ ஷூட்டிங் வந்து. அவர் அப்படிதான் ப்ரோ சின்ன சவுண்ட் கேட்டா பயப்படுவாரு. நீங்க என்ன ப்ரோ சுத்தி பண்ணிட்டு இருக்க? எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் பாருங்க. இது எப்படி முடியும்னு தெரியல. இப்போதான் நான் ஆரம்பிக்கிறோம். பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. சித்திக்கு என்ன சித்திக்கு என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? நைட் விஷன் கொடுங்க.
யாருன்னா அங்கே இருக்கீங்களா? கண்ணுக்கு தெரியாம யாரா இருக்கீங்களா ப்ரோ? நைட் விஷன் ஒன்றும் தெரியலையே ப்ரோ. அதான் ப்ரோ யாரு சொன்னல ப்ரோ நிக்கிறேன் சொன்னல ப்ரோ. உங்க பேர் என்ன? நீங்க தான் இருங்க ப்ரோ நம்ம கால் பண்ணி சித்திக்கு மெதுவா சுத்தி கேட்டா அப்பா யோமா சித்திக்கு ப்ரோ ப்ரோ. அதான் ப்ரோ யாரு சொன்னல ப்ரோ நிக்கிறேன் சொன்னல ப்ரோ. உங்க பேர் என்ன? நீங்க தான் இருங்க ப்ரோ நம்ம கால் பண்ணி சித்திக்கு மெதுவா சுத்தி கேட்டா அப்பா யோமா சித்திக்கு ப்ரோ சித்திக்கு ப்ரோ சொன்னல ப்ரோ. என்ன ப்ரோ? பார்த்தேன் ப்ரோ நானும் பார்த்தேன் ப்ரோ. எதுக்கு ப்ரோ சொல்ல கேட்க போறீங்க? என்ன ப்ரோ? நான் பார்த்தா ஏதாவது விஷயம் கிடைக்குதான் ப்ரோ நான் அவசரப்பட்டு வந்தேன். ஸோ இந்த இடத்துல யாரும் நின்னாங்க ப்ரோ? இந்த ரூம்ல யாரா கண்ணுக்கு தெரியாம யாராவது இருக்கீங்களா? தெரிஞ்சு கரெக்டாங்க எனக்கு தான் தெரியும் நீ முன்னைக்கு நான் பார்த்தேன். நானும் தான் ப்ரோ பார்த்தேன். ஆமா நானும் தான் ப்ரோ பார்த்தேன். இந்த இடத்துல நின்று ப்ரோ சத்தியமா ஏதோ பண்ணுச்சு. அப்ப நான் பார்த்தா நீங்க பாத்துருக்கீங்க. நான் தான் பார்த்தேன். நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எல்லாரும் கேமரா கட்டாச்சா? இல்ல அப்படிதான் சொன்னீங்க. ரைஸ் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள் ஷாட்ல தான் சித்திக்கு வந்து பார்த்துருப்பான். இதுல எந்த கட்சியும் இருக்காது. நாங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோமோ அதே தான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன்ப்பா. இல்ல எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சது bro. உங்களுக்கு தெரியுது. அப்பா லேட்டா தான் ஃபர்ஸ்ட் அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணாரு. ரெஸ்பான்ஸ் பண்ண நானும் பார்த்துட்டேன். நான் பார்த்தேன் ப்ரோ சித்திக்கு. நான் பார்த்தேன் இங்க இருந்துச்சு ஏதோ ஒன்று. யாரா எங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கீங்களா? ப்ரோ என்ன ப்ரோ தலை இட்டிற மாதிரி சவுண்ட் ப்ரோ. பில்டிங் இடிச்ச மாதிரி சவுண்ட் இல்ல? இப்படிதான் கேட்குது. பயமா இருக்கு. உங்களை யார் பின்னாடி எங்க போக சொன்னது? இங்கே யாரை பிடிச்சி இழுத்துட்டாங்கப்பா. நான் என்னத்துக்கு போறேன்? யார் பிடிச்சிருக்காங்க? எனக்கு சத்தியமா சொல்ல முடியாது. வேற நடந்துட்டு ப்ரோ. உங்களை யார் பிடிச்சிருக்காங்க? தெரியல. கரெக்டாக பிடிச்சி இழுத்துறதா நான் போனேன். இல்லை நான் எதுக்கு போறேன்? இந்த உங்களை விட்டுட்டு இருங்க ப்ரோ ஒரு நிமிஷம். இங்க யார் பிடிச்சிருக்கா? யாருமே இல்லையே. எல்லாம் ஸ்பீடாக பிடிச்சிருக்காரு தெரியுமா? ஷோல்டர் பிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பிடிச்சி கண்ணுக்கு தெரியாம யாரா இருக்கீங்களா? எங்க அப்பாவை யாரும் பிடிச்சி இருக்காங்க. இந்த ரூம்ல யாரும் இருக்காங்க. கன்ஃபார்மா இந்த ரூம்ல யாரும் இருக்காங்க. ப்ரோ ப்ரோ அப்பா அப்பா இந்த பக்கம் வாங்க. இந்த உங்களை யார் திருப்பி உங்களை யாரும் அங்க போக சொன்னதுப்பா? சவுண்ட் எப்படி இருந்துச்சு? எந்த பக்கம் போகுதுன்னு எனக்கு தெரியுது. அவ்வளோ பயமா இருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க? உங்களை யார் பிடிச்சிருக்கா? நீங்க எதுக்கு அங்க ஓடுறீங்க? தலையில நீங்க எதுக்கு அங்க ஓடுற சித்திக்கு? சவுண்ட் தான் எதுக்கு சித்திக்கு அப்படி ஓடுற? ப்ரோ அங்க என்ன ப்ரோ பின்னாடி இருக்கு? அப்படி இல்லைங்க என்ன இருக்கு ப்ரோ பின்னாடி? என்ன ப்ரோ இருக்கு பின்னாடி? ஓடுனேன் சவுண்ட் கேட்டுச்சு. என்ன உங்களுக்கு பண்ணுச்சு? யார் உங்களை இழுத்தா? ஷோல்டர் பிடிச்சாங்க. நாங்கள் நின்று இல்லாமல் இங்கே இருந்தால் இருக்குது. இல்லை நான் என்னத்து வெளியே போகிறேன். இங்கே தானே இருப்பேன். ப்ரோ நைட் விஷன் ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? நைட் விஷன் ஏதாவது தெரியுதா? கேப்சர் பண்ணுங்க. அப்புறம் எப்படி ப்ரோ சவுண்ட் மட்டும் வருது? நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு கவனிக்கிறது அப்பா பின்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. நான் சொன்னேன் ப்ரோ. தினேஷ் தான் சொன்னேன். தெரியுதா? உங்களுக்கு இப்போ தெரியுதா? இப்போ உங்களுக்கு மேலே பக்கத்தில் யாரா இருக்காங்களா ப்ரோ? சத்தியமாக வாய்ப்பு எல்லா இடத்துலையும் வாய்ப்பு இருக்கு ப்ரோ. கிட்ட வாங்க தயவு செஞ்சு கிட்ட வாங்க. வயசு அப்பா வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சித்தி இங்கே சைமல்டேனியஸாக சவுண்ட் கேட்குது இந்த ரூம்லேருந்து. வாங்க வாங்க வாங்க. இந்த ரூமில் இருக்காங்க ப்ரோ. ஓ இன்னும் காலேஜே போக ஆரம்பிக்கல ப்ரோ. வயசு இங்கே அவ்வளோ பேரம் நடக்குது. இப்போவே இல்லை யார் அட்டாக் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ எனக்கு உண்மையாக தான் சார் சமயமாக இருக்குது நினைக்கிறேன். கீழே பார்த்து வாங்க தயவு செஞ்சு. எனக்கு அப்பா மேலே சமயமாக இருக்கு ப்ரோ. என்னப்பா? ஏதோ இழுக்கிற மாதிரி தெரியுது என்னங்க. இருங்கப்பா போகாதீங்கப்பா. அங்கே யாரும் இல்லை. இல்லை இருக்காங்க. அங்கே யார் இருக்கா? பிடிச்சி இழுக்கிறாங்களே என்ன? ப்ரோ அப்போ என்ன ப்ரோ ஆகிட்டு ஃபஸ்ட் ஆகிட்டாரா? அங்கே யாரும் இல்லை. யார் இருக்கா? அது அப்படிதான் நம்மளை பயன்படுத்தும். இல்லை அது அப்படிதான் நம்மளை பயன்படுத்தும் பொசஸ் பண்ணுறதுக்கு. இங்கே ஒன்றும் இல்லைப்பா.
இல்லை இன்னும் விக்கி, அப்ப இது இருக்கா? யாரோ வாங்கப்பா. பிடிச்சி யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்கப்பா சித்தி. இல்லப்பா, என்ன இல்லை ப்ரோ, ஆனால் அப்பா பின்னாடி வந்துச்சுங்கிறது உண்மை தான். லைட்டாக பார்த்தேன் bro. ஒரு பிசு தட்டு ஒரு மாதிரி இன்னும் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே ப்ரோ காலேஜே போட ப்ரோ கூட்டம். அப்பா, அதெல்லாம் அது மாதிரி இது இருக்காது bro. வாங்கப்பா, எனக்கு பதட்டமாக தான் இருக்கு. நீ கூட வாங்க. ப்ரோ அவர் கூட்டம் ப்ரோ தயவு செஞ்சு. இல்லை என்னப்பா விக்கி, நான் தான் சொல்கிறேன் இல்லை, நீ என்னை நம்ப மாட்டேன்ற பாரு. என்னப்பா அங்கே இருக்கு? இல்லை நான் சும்மா சொல்கிறேன்னா நைட் டியூஷன் கொடுங்க ப்ரோ தயவு செஞ்சு. என்னப்பா என்ன அங்கே இருக்கு? இது இருக்குப்பா பின்னாடி விக்கி. விட மாட்டேங்குது. விட மாட்டேன்டா. புரியுங்க ப்ரோ இது என்ன ஒண்ணுமே இல்லைப்பா இங்க. இல்லாமா எப்படி சொல்ல பார்க்கலாம். நீ நான் இத்தனை டைம் சொல்கிறேன். ஏன்பா வாங்க ப்ரோ. நைட் டியூஷன் கொடுங்க ப்ரோ. காலேஜ் உள்ளே போட மாட்டேன் ப்ரோ. கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக இது ப்ரோ. அப்படியே வேக்குது உடம்பெல்லாம். வேக்குதா? விக்கி விக்கி பாத்தியா விக்கி, என் ஃபோன் சேர் இழுத்தாங்க பாத்தியா நீ? பார்த்தேன்ப்பா. யாரு இப்போ இந்த இடத்துல யாரோ எங்க அப்பா ஷோல்டர் பிடிச்சி இழுத்தீங்க. வேக்குதா? விக்கி விக்கி பாத்தியா விக்கி, என் ஃபோன் சேர் இழுத்தாங்க பாத்தியா நீ? பார்த்தேன்ப்பா. யாரு இப்போ இந்த இடத்துல யாரோ எங்க அப்பா ஷோல்டர் பிடிச்சி விக்கி விக்கி பாத்தியா விக்கி, என் ஃபோன் சேர் இழுத்தாங்க பாத்தியா நீ? பார்த்தேன்ப்பா. சொல்கிறேன் ப்ரோ. யாரு இப்போ இந்த இடத்துல யாரோ எங்க அப்பா ஷோல்டர் பிடிச்சி இழுத்தீங்க ப்ரோ. நைட் டியூஷன் கொடுங்க. கண்ணுக்கு தெரியாம யாரா இருக்கீங்களா அந்த ரூம்ல? கண்ணுக்கு தெரியாம ரூம்ல யாரா இருக்கீங்களா? பில்டிங் இருக்காங்க ப்ரோ. இங்கே இருக்காங்க. கிளம்பிடலாம் வாங்க. இங்கே வேணா வாப்பா போகலாம். என்ன பண்ணுது? கை வலிக்குதாப்பா? ஆமாப்பா, யாரோ அதான் ஒரு டன் வெயிட்டுக்கு மேலே பிடிச்சி அழுத்துன மாதிரி இருந்தது தெரியுமாப்பா? இல்லைன்னா நான் ஏன் எப்படி பிடிச்சிருப்பாங்க சொல்லு நீ? ப்ரோ நானும் தான் ப்ரோ பார்த்தேன் ப்ரோ. அப்படியே தான் ப்ரோ உள்ள வந்து பார்த்தோம். இல்லை ப்ரோ. அவர் உடம்பு பின்னாடி என்ன ப்ரோ இருக்கு? அவர் உடம்பு பின்னாடி எதுவுமே இல்லையே ப்ரோ. அவன் அப்படியே சொன்னார் ப்ரோ. என்னமோ வெளியே விட மாட்டேங்குது பிடிச்சி உள்ளே இருக்கு சொன்னார்ல ப்ரோ. அவர் உடம்பு பின்னாடி எதுவும் இல்லையே ப்ரோ. ஒரு கூட்டம் ப்ரோ. தண்ணி இருக்கா ப்ரோ? பேக்ல தண்ணி இருக்கு. தண்ணி கொடுங்க ப்ரோ. தண்ணி கொடுங்க ப்ரோ. உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கலாமா ப்ரோ? நைட் டியூஷன் கொடுங்க. தண்ணி கொடுங்க. நைட் டியூஷன். உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கலாமா ப்ரோ? அவர் கூப்பிட்டாங்க. தண்ணி கொடுத்துறீங்களா? தண்ணி குடிச்சிட்டேன் பாட்டில் கூட குடிச்சிட்டேன். ஓகேப்பா. கூட வாங்கப்பா. நைட் டியூஷன் பிடிங்க. பேசுங்க உள்ளே போகிறோம். இப்போ போயிடலாமாப்பா பேசாமல்? சரி ப்ரோ. என்ன ப்ரோ போகலாமாப்பா? கிளம்பிடலாம். எடுத்துகிட்டு போயிடலாம்ப்பா. எப்படி சுற்றி இவ்வளோ பேர் வந்திருக்கு, எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை உங்களை அட்டாக் பண்ணதில்லை. எப்பயும் உங்களுக்கு கை வலிக்குது. பரவாயில்ல, கை வச்சாலும் பரவாயில்ல. எடுத்துகிட்டு போகலாம் வாப்பா. ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்க. வாங்க. எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம்? ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்க. நெக்ஸ்ட் வாட்டி வந்து எடுத்துக்கலாம் வாங்க. இல்லை பரவாயில்ல, எடுத்துகிட்டு போகலாவா? இதுக்கு என்ன ப்ரோ? என்னால் இதை ஆன்சர் பண்ண முடியாது ப்ரோ. லொக்கேஷன் ப்ரோ காலேஜே போல ப்ரோ. இப்போதான் ப்ரோ என்ட்ரன்ஸ் வந்திருக்கோம். வாட்ச்மேன் ரூம் ப்ரோ இது. இதெல்லாம் தான் ப்ரோ சொல்கிறேன். எல்லாத்தையும் பார்த்து ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் தான் ப்ரோ. எங்கேயும் இப்போ ஆக்டிவிட்டி ஆகுதுன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வாட்ச்மேன் ரூம் தான் ரெண்டு சைடும். இந்த வாட்ச்மேன் ரூம்ல இவ்வளோ ஆக்டிவிட்டி நடக்குது. எங்கள் அப்பா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னு சொல்லிட்டு அப்படி தெரியல. சொல்லுறா உடம்பு முடியல செட்டான பேர்லாம்ப்பா. நம்ம ஊரில் இந்த வயசில் மூத்தவங்க. இல்லை பார்க்கலாம். பார்ப்பது எடுத்துகிட்டு போகலாம். என்ன ப்ரோ? ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து அட்டாக் மேலே அப்பாவுக்கு நடந்துச்சுன்னா சத்தியமாக முடியாத வாய்ப்பே இல்லை ப்ரோ. சொன்னால் கேட்க மாட்டேன்டார். இல்லை ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு எடுக்கலாம்ப்பா. ஒரு 5 கை உங்களுக்கு ஓகேவா? கை ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கூட ஆஃப் பண்ணி கண்டென்ட் ஆகிடுது. அப்பாவுக்கு உடம்பு பார்க்கணும். ப்ரோ கண்டென்ட்காக நம்ம எதுவுமே பண்ணலையே. நம்ம வந்தோம் அதுவாக தான் ப்ரோ வந்து அட்டாக் பண்ணுது. நம்ம எதுவுமே அதை பண்ணலையே ப்ரோ. நம்ம உள்ள வரதே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இல்லை நாங்கள் ஏதோ சொல்லுவோம் வந்திருக்கோம் ட்ராவல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு ஓகே தானே? ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாங்க எடுக்கலாம் வாங்க. அவர் கூடயே வாங்க ப்ரோ. தயவு செஞ்சு கீழே பார்த்து வாங்க. வயசு வந்து ஃபுல்லாக காடு.
இன்னும் நாங்கள் இன்னும் காலேஜே கண்டுபிடிக்கல. ஓகே. பேசணும் போயிட்டே இருக்கு ப்ரோ. கிலோமீட்டர் மேலே நடந்திருக்கோங்க ப்ரோ. எத்தனை கிலோமீட்டர் வந்து எனக்கு தெரியல ப்ரோ. எங்கே பில்டிங் காலேஜ்லாம் இதாகிடுச்சு ப்ரோ. அந்த ரூமே உடச்சி எடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்துருக்காங்க ப்ரோ. ப்ரோ அவர் கூடயே வாங்க ப்ரோ. அந்த என்ட்ரன்ஸில் போட்டு அந்த காலேஜ் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் உடச்சி எடுத்து ப்ரோ காலேஜுக்கு அடையாளம் தெரியாங்கல்ல. ஊர் மக்கள்லாம் வந்து அந்த பொண்ணு இங்கே இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி லோக்கல் சொன்னாங்கல்ல ப்ரோ. சொன்னாங்க ப்ரோ. ஆனால் ப்ரோ சரி ஓகே ப்ரோ. இப்போ காலேஜ் எனக்கு ஒரு டவுட்டு தான். இப்போ முடிஞ்சிருச்சு, காலேஜ்லாம் இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க, பெரிய பிரச்சனை ரொம்ப இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க அப்பா எதுக்கு வந்துட்டு போனாங்க விஷயம் எதுக்கு ப்ரோ? அவங்க வீட்டில் தான் அதோட ஆத்மாவோட அந்த பிரசன்ஸ்ன்றதுனால தான் அதோட அஸ்தியெல்லாம் கொண்டு வந்து ஏதோ வச்சுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு லோக்கல் சொன்னார்ல ப்ரோ. ஆனால் இப்போ வரைக்குமே அது அஸ்தி அங்கே இருக்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னொரு சில பேர் வந்து அது இல்லைப்பா அதை கரைச்சிட்டாங்க, அவன் பொண்ணு ஞாபகத்துக்காக தான் அவங்க அப்பா பார்த்துட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அதான் சொன்னதான் பேசிகிட்டு இருக்காங்க ப்ரோ. ஆனால் இப்போ எனக்கு எதுனா டவுட், நம்ம வரைக்கும் வந்து காலேஜ் பார்க்கவே இல்லை, கண்டுபிடிக்கவே இல்லை. ஓ பேசிட்டு ப்ரோ. எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க ப்ரோ. உள்ளே போகிறோம். நீங்களே சொல்லுங்க சார். ப்ரோ வண்டி போனது ப்ரோ. ரொம்ப ஆக்டிவ் இருக்குப்பா ப்ரோ. வண்டி போயிருக்கு ப்ரோ. வண்டி தானே இது? இந்த ட்ராக் மார்க் தானே வண்டி? என்ன ப்ரோ ப்ரோ இது வரைக்கும் வண்டி ப்ரோ யாரோ இழுத்துட்டு போயிருக்காங்க ப்ரோ. யாரோ வண்டி மாதிரி தெரியல ப்ரோ. ப்ரோ யாரோ இழுத்துட்டு போயிருக்காங்க ப்ரோ. வண்டி இல்லை. நீங்கள் சொல்கிறேன் தெரியுமே. நீங்கள் சொல்கிறதா வச்சுக்கலாம். வண்டி இதான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரோ அங்கேயும் ட்ராக் மார்க் இல்லை ப்ரோ. இங்கேப்பா இது முடியுது. பாம்பா ப்ரோ? இது பாம்பு ப்ரோ. பாம்பா இருக்குமா ப்ரோ? அது இல்லைப்பா, பாம்பெல்லாம் இவ்வளோ ப்ரெஷராக வராதுப்பா. என்ன ப்ரோ? பாம்பு இவ்வளோ இம்ப்ரெஷன்லாம் வராதுப்பா. சும்மா அது ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கு. கால் இந்த கரண்ட கால் பட்டி இழுத்தா அப்படி இருக்கும். ம் அந்த மாதிரி சம்திங் வேறு சம்திங் வந்து இங்கே நம்ம மேலே கேஸ் ஆகும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? வாங்க ப்ரோ. ப்ரோ காலேஜ் ப்ரோ அங்கே பாருங்க ப்ரோ. இந்த ப்ரோ காலேஜில் ப்ரோ எங்கே இருக்கு? ப்ரோ காலேஜ் தான் தெரியுதானா? காலேஜ் தான் ப்ரோ. காலேஜ் தான் ப்ரோ. அங்கே பாருங்க ப்ரோ. ப்ரோ இவ்வளோ பெருசாக இருக்குது. இல்லை ப்ரோ, முள்ளுக்குள்ளே பறந்துருக்கு ப்ரோ. உள்ளே எப்படி போகிறது? எப்படி என்ட்ரன்ஸு? காலேஜ் தான் ப்ரோ. தெரியல பாப்பா. பாருங்க அப்பா நாங்கள் இருக்கு உள்ளெல்லாம் நாங்கள் பார்க்க அது மாதிரி இல்லைப்பா. லாங்கில் தான் இப்போ மேப்பில் லொக்கேஷன் பார்த்தா நம்ம வந்திருக்கோம் இங்கே. இப்படி இருக்க போக முடியாது. அவங்க இந்த ஊருக்காரங்களே வழியே சொல்லலை. இந்த மாதிரி இதுக்குள்ளே போனால் இருக்குங்க தான் சொல்லி வச்சுருக்காங்கப்பா. நம்ம தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம்ப்பா. வாங்க ப்ரோ போவாங்க. காலேஜ் கண்டுபிடிச்சு நினைக்கிறேன். இவ்வளோ தூரமாக ப்ரோ உள்ளே வருவாங்க ப்ரோ. இதுக்கு என்ட்ரன்ஸ் எங்கே ப்ரோ? மெயின் என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ப்ரோ. கேட்லேருந்து உள்ள ப்ரோ இது பேக்லேருந்து எடுத்துருக்கோமா ப்ரோ? கேட்லேருந்து 2 கிலோமீட்டர் என்ட்ரன்ஸ் எங்கே தெரியலப்பா. தெரியல. வாங்க ப்ரோ. ப்ரோ அவர் கூட கூப்பிட்டாங்க ப்ரோ. ப்ரோ என்னமோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தெரியுது ப்ரோ. ஏன்னு கேளுங்க. சொல்லுங்க. இப்போ இங்கே காலேஜ் பக்கத்தில் இருந்து நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க ப்ரோ. ப்ரோ போது ப்ரோ என்ன ப்ரோ குடம் இது? ப்ரோ இதை கட்டி வச்சிருக்காங்க ப்ரோ. தண்ணியா ப்ரோ? இது தண்ணி என்ன தண்ணியாப்பா? அது தெரியல என்னன்ட்டுப்பா. என்னன்னு தெரியல. பங்கு என்ன இருங்க. தொடாதீங்க இருங்க. என்ன இப்படி வச்சுருக்காங்க? உடம்பு பழைய குடம் ப்ரோ, புதுசாக தெரியல ப்ரோ. ப்ரோ இதை கட்டி வச்சிருக்க மாதிரி கேமரா தான் ப்ரோ கான்ட்ராஸ்ட் காட்டுது. உள்ள ஏதோ இருக்கு. பழைய குடம் தான் உள்ள ஏதோ இருக்கு. தண்ணி இருக்குப்பா உள்ள. கட்டி வச்சிருக்காங்களே. தண்ணி ஏன் ப்ரோ கட்டி வைக்கணும்? என்ன சொல்லுவாங்க ப்ரோ? தெரியல ப்ரோ. வேண்டாம் நான் போகலாமாப்பா. இங்கே வேண்டாம். ஒரு காலேஜ் என்ட்ரன்ஸ் காலேஜ் ப்ரோ. அவ்வளோ பெருசாக இருக்கு ப்ரோ. மரம் மறைச்சிருக்கு ப்ரோ ஃபுல்லாக. தான் ப்ரோ சொல்கிறேன். பதறப்போய் தான் இருந்திருக்கு ஒரு நேரம். நம்ம ஃபோன் பார்க்குறோம் ப்ரோ. அதான ஷெட்டு? தெரியல ப்ரோ. நம்ம காலேஜ் பாரு மேலே. ப்ரோ மேலே போகுது பாரு. மேலே போகுது பாரு. பேசணும் அவருக்கு மேலே ஏறுது. சித்திக்கு தெரியுதா? சித்திக்கு தெரியுதா? தெரியல ப்ரோ. மேலே போகிறது யார் அது? பேச்சு இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ என்ன யாரு? அந்த ஜன்னல் பக்கத்துல மேலே போகுதுப்பா. ப்ரோ உள்ள போகுது ப்ரோ. உள்ள போயிடுச்சு. 2வது ஜன்னல் பாத்தீங்களா? பார்த்தோம் ப்ரோ 2வது ஜன்னல் போச்சு ப்ரோ. எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
காலேஜ் பாரு மேலே ப்ரோ மேலே போகுது பாரு, மேலே போகுது பாரு. பேசுங்க அவருக்கு மேலே ஏறுது. சித்திக்கு தெரியுதா? சித்திக்கு தெரியுதா? தெரியல ப்ரோ. மேலே போகுது. யார் அது? என்ன ப்ரோ என்ன சொல்றது? யாரு? அந்த ஜன்னல் பக்கத்துல மேலே போகுதுப்பா. ப்ரோ உள்ள போகுது ப்ரோ. ப்ரோ உள்ள போகுது. ரெண்டாவது ஜன்னல் பாத்தீங்களா ப்ரோ? பார்த்தோம்பா, இப்பதான் பார்த்தோம். ப்ரோ ரெண்டாவது ஜன்னல்ட்ட போச்சு ப்ரோ. எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. பேச நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல ஏறி போனீங்க. என்ன ப்ரோ? என்னது? மேலே என்ன ஆட்டுது? அதான் சரிதா இல்லையாப்பா? தெரியுதுப்பா. தூக்கயிறா? இல்ல ப்ரோ, வேற ஏதோ அது என்னவோ மேலே இருங்க ப்ரோ. இருங்க ப்ரோ. நைட் விஷன் கொண்டு வாங்க கொஞ்சம். நைட் விஷன் கொண்டு வாங்க ப்ரோ. அந்த பொண்ணு காசு தூக்கப்பட்டு தான் ப்ரோ கேள்விப்பட்டோம். எதுவும் நிற்கிறது? ஆமாம். யார் இது? போதுப்பா. அதான் நிற்கிது. கீழே இருந்து போச்சு மேலே போச்சு. அதான் நிற்கிது. யார் இது? நீங்க தான் இறந்து போனவங்களா? போது ப்ரோ. நைட் விஷன் பாருங்க. போயிடுச்சுப்பா. லேடிஸ் மாதிரி தான். நைட் விஷன் கவர் பண்ணீங்களா? கவர் பண்ணியிருக்கேன். கேள்விப்பட்டோம். எதுவும் நிற்கிறது? ஆமாம். யார் இது? போதுப்பா. அதான் நிற்கிது. கீழே இருந்து போச்சு மேலே போச்சு. அதான் நிற்கிது. யார் இது? நீங்க தான் இறந்து போனவங்களா? போது ப்ரோ. நைட் விஷன் பாருங்க. போயிடுச்சுப்பா. லேடிஸ் மாதிரி தான். நைட் விஷன் கவர் பண்ணீங்களா? கவர் பண்ணியிருக்கேன். ப்ரோ இங்கே ரெண்டு பேரும் இங்கே இருங்க ப்ரோ. 2 பேரும் இங்கே இருங்க. வண்டி மட்டுமா போகிறேன்? ஆமாம், நீ இங்கே இருங்கப்பா ஒரு நிமிஷம். ப்ரோ அவர் பார்த்துக்கோங்க ப்ரோ, தயவு செஞ்சு ப்ரோ அவர் பார்த்துக்கோங்க. இருங்க ரைட். மேலே யாரும் ஏதோ நாங்கள் பார்த்தோம். இப்போ மேலே யாருன்னா இருக்கீங்களா? இப்போ நான் ஒரு உருவத்தை பார்த்தேன். இறந்து போன உருவமா? என்ன சுற்றி யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? மேலே போயிட்டு இருக்கான். எங்கேயுமே நடந்ததில்லை. நான் முன்னாடி வந்தப்போ கூட ஏறி போச்சுப்பா. யாரும் இருக்கீங்களா இங்க? என்ன ப்ரோ? கீழே தான் ப்ரோ விஷயம் இருக்குது. என்ன ப்ரோ? இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. நீ மேலே போய்கிட்டு இருக்கான். என்ன ப்ரோ? என்ன சொல்றீங்க? ஏன் அப்படி பாக்குறீங்க? விஷயம் மாறி நடக்குது ப்ரோ. கீழே மேலே நான் மாற்றி என்ன பார்த்தீங்க? என்ன பூச்சி ப்ரோ. இந்த பக்கம் நாலு மாதிரியே இருந்தது. இந்த மேலேருந்து வந்து இங்கே வந்த மாதிரி இருந்தது. என்ன இருக்கீங்களா ப்ரோ? ஸ்மெல்லு ப்ரோ பயங்கரமா, அந்த பேட் ஸ்மெல்லு ப்ரோ. பாபா கண்டிப்பாக இந்த சொல்லிக்கிற இந்த மாதிரி கண்டிப்பாக ப்ரோ. அப்போ இதுதான் இதுதான் எது இருக்கு. இல்லை ப்ரோ. இப்போ போச்சு. நான் 2 தான் பார்த்தோம். நான் சுற்றிட்டேன். வெளியே சவுண்ட் கேட்குது. யாரா இருக்கீங்களா வெளியே? யாரா இருக்கீங்களா? அங்கேதான் இருந்துச்சு. அங்கே வருவது பின்னாடி வந்துச்சுக்கா. உங்களுக்கு என் கூட என்ன பிரச்சனையா? நான் இங்கே வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? என் மேலே அடிச்சு தான் வந்து வச்சுக்கோ. என்னப்பா இது என்னது? என் மேலே அடிச்சு வந்து விடுது. உங்க அப்பாவோட வயசான எங்க அப்பாவுக்கு எது அவர் அட்டாக் பண்ற? உங்க அப்பா என்ன உனக்கு துரோகம் பண்ணிட்டாரா? அந்த கோபத்தை எங்க அப்பா மேல காமிக்கிறியா? உன்னோட அஸ்தி கூட வந்து உங்க வீட்டுல வைக்கவில்லையா? அதுவும் இந்த பில்டிங்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அதை எடுக்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? அதனாலதான் எங்களை அட்டாக் பண்றியா? உனக்கும் உங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனையா? உங்க வீட்டுக்கு வேணாப்பா. இங்கே தான் இருக்கு சுற்றி பிரச்சனையா? என் கூட எதனா பேச முடியுமா? இந்த மாதிரி கான்வர்சேஷன் பண்ணவே ப்ரோ. கைசேன்னு உள்ள போயிட்டே இருக்கு ப்ரோ. பெரிய காலேஜ் ப்ரோ இது. என் கூட எதனா பேச முடியுமா? ப்ரோ இப்போதான் என்ட்ரு ஆகிருக்கோம். உள்ளே வர பெரிய சவுண்ட் கேட்குது ப்ரோ. எஸ் ப்ரோ. உள்ள கேட்குது ப்ரோ. உள்ளே நம்மளை வர விட மாட்டேங்குது. அதான் ப்ரோ நினைக்கிறேன். உள்ளே போக முடியாது. ப்ரோ அங்கே நம்ம மின்ன மாதிரி இருக்கு ப்ரோ. அவங்க பக்கம் தெரியல லாஸ்ட்டில் தெரியுதா? இந்த கேமரா தெரியுது.
ஸோ வெளியே சவுண்ட் கேட்குதா 2 பேத்துக்கும்? மாறி மாதிரி கேட்குது விக்னேஷ் ப்ரோ. ப்ரைஸ் வெளியே ஏதோ அளவுற மாதிரி சவுண்ட் கேட்குது. நம்ம வெளியே போனால் உள்ள கேட்குது, உள்ள வெளியில் கேட்குது. கண்ணாடியை பாருங்க ப்ரோ. யாரா இருக்கீங்களா? உடச்சி போட்டிருக்காங்க ப்ரோ கண்ணாடியை. இங்கே எதுக்கு இந்த பில்டிங்கே வந்து இவ்வளோ டெஸ்ட்ராய் பண்ணி வச்சுருக்கீங்க? அமைதியாக இருங்க ப்ரைஸ், நாங்கள் அமைதியாக இருக்கும். உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். அளவு சவுண்டு கேட்குதா? யாரு? எஸ் ப்ரோ. கேட்குதா? சத்தம் கிடைச்சி ப்ரோ. சரிங்களா? கேட்குது, நல்லா கேட்குது. யாரோ அளவு சவுண்ட் தானே? லேடி சர்வர் மாதிரி இருக்குது. லேடி சர்வர் சவுண்டு. உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்கிட்ட என்ன பேச முடியுமா? இங்கே இங்கே சவுண்ட் நின்றுச்சு இப்போ. என்னப்பா சவுண்ட் நின்றுச்சு. ப்ரைஸ் இங்கே ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே யாருமே இல்லை. பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்குது இந்த இடம். ஆனால் பேரமில் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்குது. நான் ஒருத்த மேலே பார்த்தேன். நான் மேலே போகும்போது திருப்பி இவங்க கீழே அட்டாக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல யாரும் அழுகுற மாதிரி சவுண்ட் கேட்குது. சத்தியமாக சொல்கிறேன், இது வேணாம். நம்ம இதோட முடிச்சுக்கிறது நமக்கு நல்லது. அப்பா கூட வந்திருக்காரு, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. அவருக்கு எதாவது ஆச்சுன்னா சத்தியமாக முடிவு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரோ. பில்டிங்குள்ளேயே போல, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பேரமில் ஆக்டிவிட்டி நடக்குது. பேசவே மாட்டேன்றீங்க நீங்கள் என் கூட. எஸ் ப்ரோ, சத்தியம் சொல்கிறேன் ப்ரோ. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு இப்போ பில்டிங் பின்னாடியோ விக்கே பாருப்பா, கதவு கைது பண்ணிக்கு வந்து பாரு. என்னப்பா? சரி இதா இப்போ மேலே பார்த்தோமில்ல, என்னப்பா? இங்கே வந்து பாருப்பா எங்கே பாரு கதவு கிரில் கிட்ட. நான் மேலே பார்த்தது. உங்க பேர் என்ன? நீங்க தான் இங்க இறந்து போனவங்களா? உங்க பேர் என்ன? உட்காருது ப்ரோ. உட்காந்து ப்ரோ. இந்த கதவுக்கு பின்னாடி யாரோ இருக்கீங்க. உங்களுக்கு என்னதான் வேணும்? தயவு செஞ்சு சொல்ல முடியுமா? சார் அங்கே இருக்குப்பா, இருக்குப்பா கதவுக்கு பின்னாடி. எங்க அப்பா உங்க அப்பாவை நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு எதனா வேணும்னா நீங்க சொல்லுங்க. ஏம்மா என்னம்மா? அம்மா அப்பா மாதிரி நினச்சிக்குமா. போவாதீங்க, தயவு செஞ்சு கிட்ட போவாதீங்க. அப்போ இங்கே வாங்கப்பா. சொல்லுமா என்னன்ட்டு. கிட்ட போவாதீங்க. வினேஷ் ப்ரோ, அங்க எதனா இருக்காப்பா? கீழே உட்காந்து ப்ரோ. அங்க எதனா இருக்கா? இருக்குப்பா. கொஞ்சம் வெளியே வரீங்களா? பேசுவோம். போவாதீங்க போ, தயவு செஞ்சு. சும்மா அழுதுகிட்டே இருக்கு. வினேஷ் ப்ரோ, இருங்கப்பா. போவாதீங்கப்பா. சித்தை இங்கே பாருப்பா, விஜயப்பா இதாக இருக்குப்பா.